ஸோ இன்றைக்கி ஒரு ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ போடலான்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா ஓட்டிங் வந்து எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. விக்ரம் வந்து பார்வதியை பின்னாடி தள்ளிட்டு 3rd பிளேஸில் இருக்கார். நேற்று அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு பயங்கரமான சண்டை நடந்துச்சு. ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான், சின்ன பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் தான். பட் ஸ்டில் விக்ரம் வந்து லீடிங்கில் இருக்கார். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த குறும்படம் அண்ட் அந்த அவங்களோட சீக்ரெட் டாஸ்க் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. ப்ளஸ் இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம நோட்டீஸ் பண்ணோம். சாண்ட்ராக்கு வர ஓட்ஸ் வந்து சாண்ட்ரா ப்ளஸ் பிரஜனோட ஓட்ஸு. ஸோ சாண்ட்ரா அண்ட் பிரஜன் 2 பேரும் வந்து நாமினேஷனில் வரும்போது தான் நமக்கு ரியலாக சாண்ட்ராவோட ஓட்ஸ் தெரியும். அஃப்கோர்ஸ் சாண்ட்ராக்கு தான் மேக்ஸிமம் ஓட்ஸ் இருக்கும், பிரஜனுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பிரஜனுக்கு வந்து இனிஷியல் ஃபேன் பேஸ் ஜாஸ்தி, பட் கேம் வைஸ் பார்த்திங்கன்னா சாண்ட்ராக்கு தான் ஃபேன் பேஸ் ஜாஸ்தி. செகண்ட் பிளேஸில் திவ்யா இருக்காங்க. அவங்க வந்து 66,000 ஓட்டு, அதாவது சாண்ட்ராக்கும் திவ்யாவுக்கும் 3,000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 3rd பிளேஸில் வந்து விக்ரம் இருக்கார். அகெயின் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு 6,000 ஓட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு 4th பிளேஸில் வந்து பார்வதி இருக்காங்க. அவங்க 58,800 ஓட்ஸ் இருக்காங்க. அதாவது இப்போ விக்ரமுக்கும் பார்வதிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 100 ஓட்ஸ் கிட்ட தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எப்போ வேணால் மாறலாம், முன்ன பின்ன வரும். 5th பிளேஸில் வாட்டர்மெலன் திவாகர் இருக்கார். அவருக்கு வந்து நிறையா ஓட்ஸ் வந்திருக்கு, 32,000 ஓட்ஸ் வந்திருக்கு. எல்லாமே அவரோட நடிப்புக்கு இருக்கிற ஃபேன்ஸாக தான் இருக்கணும். அல்லாமல் வேறு என்ன கேமில் அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக தெரியல. அப்புறமா 6th பிளேஸில் வியானா இருக்காங்க. வியானாவுக்கு ஒரு 28,000 ஓட்ஸ் கிட்டே இருக்குது. திவாகரை விட ஒரு 4,000 ஓட்ஸ் கம்மியாக இருக்குது. இந்த வியானா வந்து கொஞ்சம் அந்த லாஸ்ட் வீக் பண்ண கொஞ்சம் பிரச்சனைகள்னால அவங்களுக்கு ஓட்ஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கானா வினோத்தையும் வந்து கொஞ்சம் தப்பாக சொல்லியிருப்பாங்க. அதுதான் ஒரு மெயின் ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி வந்து வியானா சுபிக்ஷாலாம் லீடிங்கில் இருந்தாங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் அரோராவுக்கு சத்தியமாக யார் தான் ஓட்ஸ் போடுறாங்கன்னு தெரியல. ஏன்னா அரோராவுக்கு இருக்கவே பிடிக்கல. அந்த பொண்ணு உண்மையிலே வெளியில் போனால் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லும்போது, விளையாடணும்னு ஆசைப்படுற வேணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணுக்கு அந்த ஓட்ஸை போடலாம். பட் அரோராவுக்கு அவங்க ஃபேன்ஸ் வந்து ஓட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஸோ அரோரா இந்த வீக் எலிமினேட் ஆகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அடுத்தது சுபிக்ஷாவுக்கு 22,000 ஓட்ஸ் இருக்குது. அரோராவுக்கும் சுபிக்ஷாவுக்கும் ஒரு 1000 ஓட்ஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறமா அடுத்த பிளேஸில் கனிக்கு வந்து இந்த கேமில் வந்து கண்டிப்பாக இதுவுமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு வரும்போதே அவங்கள பற்றி ஒரு பயங்கரமான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் அன்பு கேங் அப்படின்னு சொல்லி ஒரு கேங்காக சேர்ந்து ஒருத்தரை மார்க் பண்ணி புள்ளி பண்ணி அதுக்கு பேர் தான் வந்து கேங் ப்ளே. இது என்னென்னா வந்து அப்பாவி மக்களை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணி இந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து கேங்காக இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ கனியோட பேர் சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. அண்ட் அந்த உப்பு போட்டது கனிக்கு ஒரு பெரிய நெகட்டிவ். அந்த தப்பை அவங்க பண்ணியிருக்கவே கூடாது. அந்த தப்பு தான் அவங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ அகெயின்ஸ்டாக வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு 26,000 ஓட்டோட லாஸ்ட்டுக்கு முந்தின பிளேஸில் இருக்காங்க. பட் கனியை கண்டிப்பாக எவிக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. சேனலில் இருந்து லாஸ்ட் பிளேஸில் ரம்யாஜும் இருக்காங்க. பாவம், அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து எவ்ரி வீக் சேலரி அவங்களுக்கு மேட்டர்ஸ். அஃப்கோர்ஸ் பேபி கேமில் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு பொண்ணு அந்த மாதிரி தொழிலேருந்து வெளியில் வரணும், அந்த மாதிரி டான்ஸ் பண்ணுற தொழிலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து ஓட்ஸ் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். பட் லாஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. பார்ப்போம், இந்த வீக் ரம்யாஜு எவிக்ட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. அரோரா ஃபேன்ஸ் வந்து உண்மையிலே அவங்கள விரும்புகிறாங்கன்னா அரோராவுக்கு ஓட் போடாமல் இருக்கிறது அவங்களுக்கும் நல்லது, ரம்யாவுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் சபரி நாமினேஷனில் வருவார், ஷூராக வருவார். அண்ட் அவரும் எவிக்ட் ஆகி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவருக்கு ரொம்ப நெகட்டிவ் ஆகிடுச்சு இந்த வீக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம நினச்சதெல்லாம் டேபிள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆகிடுச்சு. இந்த வாட்டி வந்து ஒரு ஃபீமேல் வின்னர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.